நாட்டுக்கு வந்து அண்ணி பைவாக நிற்கும். அப்படி போய் யாரோ ஒரு நாய் போட்டு செல்லுது யாரும் அண்ணா இல்ல கேங்க நான் முன்னாடி அவனா புடிச்சு விட்டாளா இப்போ வீண் பேசவில்லை. அந்த பெண் யாருன்னு பார்க்கலாம். ஆமா பின்புறத்தை பார்க்கும்போது அண்ணி போடல யாரு பக்கத்துல பல்ல பல்ல அண்ணி இது பார்வை ஏந்துத படத்துல வந்துருக்கீங்களா? ஆமா அண்ணி. ஆமா அண்ணி. நான் செய்த தவறு எல்லாம் ஏராளமாச்சே அண்ணி. நடந்து என்ன அண்ணி? இதப்பா எத்தனை உணர்ந்து விட்டனப்பா. ஒண்ணு புரியவில்லை. ஏ இது பார்வை ஏந்து காணத்துல ஐந்து கொண்டு வந்து என்ன காரணம்? கொடுத்தினாரே எத்தனைக்கு காரணம் இந்நாட்டி தளபதியாரா அவன் செய்த சூழ்ச்சினால் இந்த பாவி இருவைகள் இந்த குருடியாக நின்று கொண்டிருக்கிறப்பா. இந்த பாவி நான் வாழ்க்கை எழுந்த மனித வணிக்கிறேனே. இந்த பாவி நான் வாழ்க்கை எழுந்த மனித வணிக்கிறேனப்பா. வாழ்க்கை எழுந்த மனிதா, வாழ்க்கை எழுந்த மனிதா. நீ எடுத்திருந்தா எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அன்பான கணவர், அழகான நாத்தான், பாசமான மகள் எல்லாம் இருக்கும். அல்பே ஆசைப்பட்டுட்டு தாலி கட்டி கணவன் தோல் வச்சுட்டீங்க அண்ணி. அண்ணி உனக்கு வந்து வேற யாருக்கும் வரக்கூடாது அண்ணி. எப்ப செய்து அவர் உணர்ந்தீங்களோ நான் இல்ல நாட்டு மக்களை உன்னை மன்னிச்சுவாங்க. உன நிலைக்கு ஆளை கேட்டு தளபதி விடக்கூடாது. புறப்பட்டு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்க ரெண்டு வார்த்தை பேச சொன்னாரா நன்றி வணக்கமா? அவளை பத்தி பெருமையா சொல்லு. பெருமையாவா? ஹலோ ஹலோ, ஆளுக்கு ஒரு கிலோ வெளிக்கங்க. ஓனர் ரத்தம் தரேன்னா? ஆமா ஆமா. ஹலோ ಕೊಟ್ಟೆ ಅಮೌಂಟ್ ಸೈಲೆಂಟ್. ಹಲೋ ದೋ ಒಂದು ಉட்கார்ந்தீங்க இல்ல இல்ல தோ அமர்ந்து கொண்டிருக்கின்றாரே இவர் யார்? வீராதி வீரன், சூராதி சூரன். இவர் தான் சூது காட்டி பேரன். சூது காட்டி பேரன், சுத்தமான வீரன். அதேதான் சுத்தமான வீரன். இவர் ஆட்சிக்கு வந்தால் முதல் முறையாக
கக்கூஸ் ரூமை திறந்து வைப்பார். ஏண்டா எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை குளம் இருக்குது, அதெல்லாம் சீர் பண்ணாத கக்கு சுரும்பு தானே தரப்போம் முத. அதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் இருக்குது போதா உன்ன வேற கோயில் கட்டமானா. ஏன்னா ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்படுத்துங்க, ஓடுறதுக்கு இடம் இல்லாத. நீங்களே ஓடிங்க, நீங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க ஜனங்க. அதனால முதல் முறையாக கக்கூஸ் ரூமை திறந்து வைப்பார். அப்படி கக்கூஸ் ரூமை திறந்து வைத்துடனே இவருடைய உருவாய் போட்டோவை அந்த கக்கூஸ் ரூமிலேயே மாட்டுவார். ஏன்பா? ஏன்னா ஒருத்தருக்கு ரொம்ப சிக்கலா வருது, உட்காந்து என்ன ஃப்ரீயா வரமாட்டேங்குது. அதான் வேலையா எனக்கு ஒருத்தருக்கு சிக்கலா வருது இல்ல, இவர் போட்டோ பார்த்த உடனே அப்படியே ஃப்ரீயா வரும். ஃப்ரீயா வந்த உடனே அதை வாரி அந்த போட்டோல அடிப்பாங்களா? போட்டோல வாரி அடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. இவர் ஆட்டுக்கு வந்தால் ஆட்டுக்கும் வரி, மாட்டுக்கும் வரி, கோழிக்கும் வரி, குஞ்சிக்கும் வரி. கோழி குஞ்சு அப்படி என்று ஆயத்தனமாக அடித்து சொல்கின்றேன். இப்பொழுது இந்த மலர் மாலையை நாறு மாலையாக அணிவிக்கிறேன். குடும்பத்தையே வாழ வச்சிருக்கிற தெய்வம்டா மனித கடவுள். எப்பவுமே சரிங்க, ஒருத்தருக்கு 10 பேருக்கு வேலை கொடுத்தாங்க, அந்த 10 பேர் அவரால பழிக்கிறாங்கன்னா அவரும் ஒரு கடவுள் தான். ஓ, அடிக்க மாட்டாங்கன்னு அந்த வார்த்தை சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியும். கம்பெனி முதலாளி இவர் தான். தங்கத்தின் தங்கம் எத்தனையோ கம்பெனி எத்தனையோ நாடகமன்ற பார்த்திருக்க.